ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யானை கோயிலுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, ஆடி முதல் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால பெரியநாயகி அம்மனுக்கு முத்தங்கி சேவை, அதாவது முத்துக்களாலே அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. ஆடி 1ஆம் தேதியிலேருந்து கோயிலில் லட்சார்ச்சனை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதம் ஃபுல்லுமே கோயிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். நாங்கள் வெளியில் இருக்க பத்ரகாளி அம்மனுக்கு தீபம் போட்டு சாமி கும்பிட்டு உள்ளே போனோம். பத்ரகாளி அம்மனுக்கு சிறப்பான அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நான் கொஞ்சம் வாழைப்பழம் வீட்டிலேருந்து கொண்டு வந்தேன். கோசாலையில் இருக்க பசுவுக்கும் கன்றுக்கும் வாழைப்பழம் கொடுத்தோம். ஒரு குட்டி பையன் வந்தான், அவன் கையிலே 2 பழத்தை கொடுத்து கண்ணுக்குட்டி கொடுக்க சொன்னேன். எப்பயுமே நம்ம யானை கோயிலுக்கு வரும்போது இந்த பிரகாரத்தை 5 டைம் 3 டைம் சுற்றி வருவோம். வெறுங்காலோட இந்த கல்லில் நடக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இவ்வளவு கூட்டத்தை யானை கோயிலில் நான் பார்த்ததே இல்லை. கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது கூட்டம். இன்னும் கூட்டம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குன்னாலையா என்னமோ தெரியல, உள்ளுக்குள்ளே அம்மனை தரிசிக்கிறதுக்கு கம்பி கேட் வழியாக தான் போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. பர்மனன்ட் கம்பி கேட் போட்டாங்க. பெரியநாயகி அம்மன் பிரகாரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா லட்சார்ச்சனை எல்லாரும் மந்திரங்கள் புக்கு வச்சு படிச்சுட்டு இருந்தாங்க. செம்ம வைப்பாக இருந்தது. சிறப்பாக நாங்கள் அம்மனை தரிசனம் பண்ணிட்டோம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.